வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒன்டச்சே ஃபிலிமோரா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரோட பார்ட் 3 பார்ட் 1 பார்ட் 2 அதுக்கான லிங்க் வந்துட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கிறோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவை கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு பேசிக்காக இந்த ஃபிலிமோரா சம்மந்தமான இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கிளியராக விளங்கி கொள்ளலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இப்போ எடிட் பண்ண ஃபோட்டோ இப்படி எடிட் பண்ணி எஃபெக்ட் எல்லாம் கொடுத்த ஃபோட்டோக்கு எப்படி நம்ம சாங் கொடுக்குறோம். இதை ஜஸ்ட் ஓகே பண்ணி அவங்களோட மீடியாவில் போங்க. அவங்களோட மீடியாவில் இப்போ இது ஒரு சாங், இதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி உங்களோட ஆடியோ உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாங் வந்துட்டு ஃபிட் ஸ்க்ரீன் கொடுங்க. ஒரே டிஸ்பிளேக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஃபோட்டோட சைஸ் இதுவெல்லாம் சாங் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாங் வந்துட்டு டோட்டல் டைமிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 நிமிஷம் 20 செகண்ட் அந்த அளவுக்கு சாங் இருக்குது. பட் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 11 செகண்ட் தான் காட்டுது. ஸோ இப்படி டைமில் இந்த சாங் இது இவ்வளவும் நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த சாங்கை எப்படி கட் பண்ணுறேன் இப்படி ஜஸ்ட் உங்களோட இதில் 2 ஃபினிஷிங்லேயும் உங்களோட இந்த ப்ளே பட்டனை வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த ஆப்ஷனில் கட் கீ கொடுத்துருக்கிறாங்க. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இவ்விடத்தில் இந்த சாங் வந்துட்டு டிவைட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதை வேறையாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது தேவையில்லை, நம்மளுக்கு இது யூஸ் ஆகாது அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி டிலீட் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் உங்களுக்கு இதை டிலீட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ டிலீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ளே பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே இப்படி உங்களுக்கு தேவையான சாங்கை உங்களோட ஃபோட்டோஸு கீழே நீங்கள் எட் பண்ணி கொள்ளலாம். இப்படி எட் பண்ணின சாங்கில் இன்னொன்று நீங்கள் செய்ய வேண்டிய வேலையாக இருக்குது. இப்போ பாருங்கள் தேர்ட் ஃபினிஷிங் பண்ணினதும் சாங் வந்துட்டு ஸ்டாப் ஆகுது சேம் சவுண்டில். இந்த டைமில் இந்த சவுண்டை ஸ்லோவாக ஃபினிஷிங்கில் எப்படி கொடுக்குறேன் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு இந்த சாங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு உங்களோட டிஸ்பிளேயில் ஒன்றாகும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபேடின் கொடுத்துருக்கிறாங்க. ஃபேடின் சொன்னால் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பாருங்கள். ஃபிட் ஸ்க்ரீன் கொடுங்க. இப்போ பாருங்கள் இப்படி கொடுக்கும்போது இங்கே பாருங்கள் அதில் சேஞ்சிங் உங்களுக்கு விளங்கும். அதாவது ஸ்டார்டிங் லோவிலேருந்து ஹைக்கு சவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் இந்த ஃபேடின். இப்போ பாருங்கள் எட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே சேஞ்சிங் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த அளவுக்கு நம்ம சைஸை இங்கே கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாங் வந்துட்டு லோ சவுண்ட்லேருந்து ஹை லெவலுக்கு உங்களுக்கு அது ப்ளே ஆகும். அதே மாதிரி ஃபினிஷிங் ஃபேட் அவுட் வந்துட்டு ஃபினிஷிங்கில் உங்களோட லாஸ்ட்டில் இப்போ லாஸ்ட்டில் பாருங்கள். லாஸ்ட்டில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு அந்த சேஞ்சிங் காட்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட சேஞ்சிங் வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இங்கே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த அளவு பண்ணுவோம் நம்மளோட ஃபோட்டோவோட ஃபினிஷிங். ஓகே இப்போ டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ ஃபேட் அவுட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோட்டோவோட ஃபினிஷிங் இந்த சாங்கோட ஃபினிஷிங் ஹைலேருந்து லோவுக்கு மாறும். இப்போ அதை பார்க்குறேன்னு சொன்னால் ஜஸ்ட் ஃபிட் ஸ்க்ரீன் கொடுங்க. நீங்கள் என்ன எடிட்டிங் பண்ணிவிட்டு ஃபிட் ஸ்க்ரீன் கொடுங்க. உங்களுக்கு ஒரே டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இப்போ இந்த அளவு வச்சுட்டு ப்ளே பண்ணுங்கள். அந்த சவுண்ட் வந்துட்டு ஸ்மூத்தாக ஃபினிஷிங் ஆகும். இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சம்டைம் நீங்கள் வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்டிங் ஃபோன்லேயும் உங்களோட இதுலேயோ பண்ணி இதுக்கு ரெக்கார்டிங் பண்ணிங்கன்னு சொன்னால் ரிமூவ் யுவர் பேக்ரவுண்ட் நாய்ஸ். ரெக்கார்டிங்னு ஒரு நாய்ஸ் இருக்குது. அந்த நாய்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்குரிய இந்த ஆப்ஷன் தான் இது. அப்படி இல்லை ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸ் பண்ண இல்லாட்டியும் உங்களுக்கு இதை இங்கே கிளிக் பண்ணுறதுனூடாகவும் அந்த சவுண்ட் எஃபெக்டை லோ ஹை பண்ணலாம். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு மார்க் இருக்குது. இந்த மார்க் மூலமாகவும் உங்களுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இதை டபுள் கிளிக் பண்ணுறதுனூடாகவும் உங்களுக்கு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை கிளிக் பண்ணி இப்படியும் உங்களோட ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் அதில் உங்களுக்கு அந்த சாங்கோட இதை கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சாங் எட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒரு வீடியோ செட் பண்ணணும். இப்போ 3 ஃபோட்டோ ரன்னிங் ஆகினதுக்கு பிறகு நம்மளுக்கு வீடியோ தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு வீடியோ ஒன்று எட் பண்ணலாம். ஓகே இந்த வீடியோ எட் பண்ணலாம். இந்த வீடியோ எட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எட் பண்ணிடுவோம். எட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மெசேஜ் ஒன்று வருது. அந்த மெசேஜ் வந்துட்டு அதாவது இந்த மெஷ் டு மீடியா டோன்ட் சேஞ்ச். இந்த ஃபுட்டேஜை வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணும்போது
இங்கே நம்மளுக்கு வர மெசேஜ் என்னன்னு சொன்னால், உங்களோட இந்த மீடியாவில் ஓப்பன் பண்ணின ஃபைலுக்கு மெச் பண்ணவா இல்லை நீங்கள் ஃபுட்டேஜ் பண்ணின ஃபைலுக்கு இதை வைக்கிறையா அப்படின்றது தான் இந்த மெசேஜில் உங்களுக்கு காட்டுது. இப்போ பாருங்கள், டோன்ட் சேஞ்ச் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணின அந்த செட்டிங்ஸில் இது இன்சர்ட் ஆகும். மெஸ்ட் மீடியான்னு சொன்னால் இந்த ஃபிலிமோராவோட செட்டிங்க்கு அது சேஞ்ச் ஆகும். ஸோ அதையும் கட்டாயம் பாருங்கள். நம்ம டோன்ட் சேஞ்ச் கொடுப்போம், கொடுத்துட்டு வீடியோ எட் பண்ணிட்டோம். எட் பண்ணிவிட்டு இது 2 ஸ்டார்டிங் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் இவிடத்தை உங்களோட ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ப்ளே பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ஃபோட்டோ முடிஞ்சதும் திடீர்னு உங்களோட வீடியோ டிஸ்பிளேக்கு எட் ஆகுது. அப்போ அதுக்கடையில் ஒரு ட்ரான்சிஷன் கொடுப்போம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி எப்படி உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நம்ம இதை கொடுப்போம். இதை நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அது சேஞ்ச் ஆகிற இதையும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் இப்படி பார்க்கலாம். ஒரு ஸ்மூத்தாக இந்த ட்ரான்சிஷன் மூலமாக உங்களுக்கு அதை 2வது உங்களோட வீடியோவை உங்களோட டிஸ்பிளேக்கு காட்டலாம். அப்படி இல்லை இதில் சைஸ் இன்னும் வேணும்னு சொன்னால் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி இதில் இன்னும் கூட்டிக்கொள்ளையும் மேலும் உங்களுக்கு குறைச்சிக்கொள்ளையும் மேலும். இப்போ 03 இப்போ அப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஸ்மூத்தாக ப்ளே ஆகுது. அது மாதிரி நீங்கள் எட் பண்ணுற எல்லா வீடியோவுக்கும் ஒவ்வொரு ஸ்மூத் ட்ரான்சிஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட வீடியோவுக்கு எட் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது க்ராப் பண்ணின வீடியோ. அதாவது டாப் டு பட்டன் வந்துட்டு இது க்ராப் பண்ணியிருக்குது. இதில் சைஸும் உங்களுக்கு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் இன்னும் இந்த சைஸை வந்துட்டு உங்களோட ஸ்க்ரீன் ஃபிட்டுக்கு உங்களுக்கு அதை கொடுத்து கொள்ளலாம். அது மாதிரி வீடியோட சேஞ்சும் உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு ஃபுல்லாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த வீடியோ ப்ளே ஆகும்போது உங்களோட அந்த ஸ்க்ரீன் வந்துட்டு ஃபுல் கவர் பண்ணி ரெசல்யூஷன் இருக்குது. நீங்கள் அந்த சைஸை கணக்காக உங்களோட டிஸ்பிளேக்கு மேட்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இந்த வீடியோவுக்கு இந்த சாங் எட் பண்ணணும். சம்டைம் நீங்கள் ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணின அந்த வீடியோவில் உங்களுக்குரிய சவுண்ட் வீடியோவிலையும் எட் ஆகலாம். ஒரு சவுண்ட் கொடுத்தா 2 சவுண்டும் ப்ளே ஆகிற சான்ஸ் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ வீடியோட சவுண்டும் ப்ளே ஆகுது, ஆடியோட சவுண்டும் ப்ளே ஆகுது. இந்த டைமில் இந்த சவுண்டை அவங்களுக்கு கட் பண்ணலாம். அதுக்குரிய ஆப்ஷன் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த கொடுத்துட்டீங்க நாங்கள் Ctrl+Shift இதை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாகவும் இந்த சவுண்டை உங்களுக்கு மியூட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. அன்டு பண்ணி பாருங்கள், ப்ளூ கலரில் இருந்துச்சு சவுண்டோட. இப்போ வந்துட்டு இதை கொடுக்குறதுனூடாக சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஷார்ட்கட் மூலமாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ மியூட் ஆகிட்டு இப்போ நம்ம கொடுத்த அப்ளை பண்ண சாங்கோட இது மட்டும் உங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ நம்மளுக்கு இந்த அளவில் டிஸ்பிளேக்கு போதும். அப்படி சொன்னால் இதை கட் பண்ணணும். கட் பண்ணும்போது இதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம எந்த ஃபைல்ஸை கட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிஸ்பிளேயில் கட் கீ கொடுத்துருக்கிறாங்க. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இது கட் ஆகும். அப்படி இல்லை ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் Ctrl+B ஷார்ட்கட் பண்ணிங்கன்னாலும் இங்கே இது கட் ஆகும். இதை ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி போட்டு டிலீட் பண்ணுங்கள். டிலீட் பண்ணுறதுக்கு உங்களோட கீபோர்டில் டிலீட் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் டிலீட் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆப்ஷன் போய் டிலீட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே டிலீட் பண்ணலாம். இப்போ இன்னொரு வீடியோ நம்ம இதுக்கு எட் பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோ எட் பண்ணலாம். எட் பண்ணி இந்த அளவு நம்மளுக்கு வீடியோ போதும் அப்படின்னு சொன்னால் இதை கட் பண்ணணும். Ctrl+B ப்ரெஸ் பண்ணி இதை டிலீட் பண்ணுங்கள். டிலீட் பண்ணும்போது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டிலீட் வந்துட்டு இங்கே டிலீட் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த செகண்ட் எடிட்டிங் என்ன கொடுத்துருக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதை பாருங்கள். இப்போ இந்த வீடியோ இருக்குது. இப்போ இந்த இன்னொரு கட் நம்ம பண்ணலாம். பண்ணிவிட்டு தேர்ட் கட்டும் பண்ணலாம். இப்போ இந்த அளவு கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நம்மளுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொன்னால் டிலீட் பண்ணினோம்னு சொன்னால் அந்த வீடியோ டிலீட் ஆகும். அந்த ஸ்பேஸ் அப்படியே இருக்கும். அந்த ஸ்பேஸ் வந்துட்டு உங்களோட டிஸ்பிளேக்கு பிளாக் கலர் தான் காட்டக்கூடியதாக இருக்குது. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணிங்கன்னா சவுண்ட் ப்ளே ஆகுது, வீடியோ ப்ளே ஆகலை. அந்த டைமில் நீங்கள் டிலீட் பண்ண வேண்டிய டைமில் யூஸ் பண்ண வேண்டியதான் இந்த செகண்ட் டிலீட். இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுட்டேஜ் டிலீட் ஆகி லாஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் ஃபஸ்ட் வீடியோவுக்கு ஜாயிண்ட் ஆகும். அதுக்குரிய அந்த 2 டிலீட்டிங் தான் கொடுத்துருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கட் பண்ணியிருக்கிற இந்த டிலீட், இதை டிலீட் பண்ணுறதுனூடாக உங்களுக்கு ஸ்பேஸ் மூலமாக டிலீட் ஆகுது. அதாவது இந்த ஃப்ரேம் உள்ளுக்குறிக்கிற ஸ்பேஸ் இங்கே பிளாக் கலரில் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த டிலீட் நீங்கள் யூஸ் பண்ணுற டைமில்
அந்த வீடியோஸுக்குரிய ஃப்ரேம் இருந்த வீடியோவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இது வந்துட்டு இங்கே ஜாயின் பண்ணும். அதை நீங்கள் கட் பண்ணும்போது அந்த டிலீட் ரெண்டையும் கட்டாயமாக பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ இதை நம்ம டிலீட் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவாக இருந்தால் டிலீட் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி செகண்ட் டிலீட்டாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த சாங் வந்துட்டு க்ரோப் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு க்ரோப் பண்ணிவிட்டு இங்கே மவுஸ் பாயிண்ட் மூலமாக இதில் சவுண்டை லோ பண்ணுங்கள். அப்போ ஃபினிஷிங் வந்துட்டு ஹை டு லோவாக மாறும். இப்போ இந்த 2 வீடியோவும் கொடுத்துட்டோம். இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணினீங்கன்னு சொன்னால் இப்போ இதுக்கிடையில் ஒரு ட்ரான்சிஷன் கொடுக்குறதுக்கு இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ட்ரான்சிஷனை கொடுப்போம், ப்ளே பண்ணுங்கள். உங்களோட சைஸ் தேவையான அளவுக்கு இங்கே சைஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். அதையும் வீடியோவுக்கும் உங்களுக்கு வந்துட்டு 2 வீடியோக்கும் இடையிலையும் எஃபெக்ட் இந்த ட்ரான்சிஷன் கொடுக்கலாம். வீடியோட ஃபஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், வீடியோட எண்ட்லேயும் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்மூத் சேஞ்ச் ஒன்று இருக்குது. இப்போ செகண்ட் வீடியோவுக்கு நம்ம கொடுக்கல, செகண்ட் வீடியோவுக்கும் அப்ளை பண்ணலாம். அதுவும் சேம் திங்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ப்ளே பண்ணுங்கள். இப்படி ஒவ்வொரு ட்ரான்சிஷனும் ஒவ்வொரு லுக் வந்துட்டு உங்களோட வீடியோ கொடுக்கும். அது எது வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணி உங்களோட வீடியோவுக்கு யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த வீடியோ நம்மளுக்கு க்ராப் பண்ணின மாதிரி வேணும், ஃபுல்லி ஸ்க்ரீன் தேவையில்லை, சினிமா ஒரு லுக்கில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்துட்டு எல்லா சினிமா வீடியோவும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே டாப் டு பாட்டம் க்ராப் பண்ணியிருப்பாங்க. அதுக்குரிய இதுதான் எஃபெக்ட்ஸ். எஃபெக்ட்ஸில் வந்துட்டு நிறைய இது இருக்குது, கலர் சேஞ்சிங். ஒவ்வொரு எஃபெக்டையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கலரை பாருங்கள், இது வந்துட்டு இப்போ ரியலாக ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் கலருக்கு இருக்குது நேச்சுரல். இப்போ நம்ம இந்த கலரை நார்மலாக சேஞ்ச் பண்ணலாம், பிளாக் அண்ட் ஒயிட். இப்போ இதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி இந்த வீடியோவுக்கு எட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இடத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு அந்த வீடியோ எட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கலருக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அதை நார்மலாக அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ ப்ளே பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ நார்மலாக கிளியர் இல்லாத மாதிரி இருக்குது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி உங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுனோடாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இது செகண்ட் வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் வீடியோ ட்ரான்சிஷன் ஸ்டார்ட்லேயே இந்த எஃபெக்ட் இருக்குது. ஸோ அந்த பாயிண்டில் வச்சு ஃபஸ்ட் நம்ம எட் பண்ணின வீடியோட பாயிண்டில் வச்சு அதை ஃபினிஷிங் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களோட இந்த ப்ளே பட்டனை அந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி உங்களுக்கு அந்த எஃபெக்டை உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இப்போ இந்த டிஸ்பிளே செகண்ட் டிஸ்பிளேயில் வர வீடியோ நம்மளுக்கு க்ராப் பண்ணணும், டாப் டு பாட்டம். அப்படி க்ராப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறாங்க, சினிமா. அந்த எஃபெக்டை நீங்கள் கிளிக் பண்ணி இதுக்கு ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த வீடியோவை அது க்ராப் பண்ணும் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அந்த சைஸை வந்துட்டு உங்களுக்கு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு உங்களோட வீடியோக்கு அந்த க்ராப் வேணுமோ அந்த அளவுக்கு அந்த சைஸை நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபெதர்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. அதாவது நார்மலாக கட் பண்ணின மாதிரி இருக்கும், மற்றது வந்துட்டு இந்த க்ராப் பண்ணினது நார்மலாக ஒரு ஃபெதர்ஸ் பண்ணின மாதிரி இருக்கும். அந்த ஃபெதர்ஸ் கணக்கும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி கொடுங்க. க்ராப் பண்ணும்போது இதை வந்துட்டு 1.K வச்சு நீங்கள் உங்களோட வீடியோ எடிட் பண்ணுங்கள். அப்போ ஸ்மூத் இது காட்டும். இந்த டாப் டு பாட்டம் அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு இந்த பார்டர் ஹைட்டை நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட டிஸ்பிளேக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை உங்களோட வீடியோவுக்கு டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதுக்குரிய இந்த வீடியோட கலர் கரெக்ஷன் செய்யணும் அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இதில் நிறைய எஃபெக்ட் இருக்குது, உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் உங்களோட வீடியோவுக்கு எட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இந்த இது பார்த்தோம்னு சொன்னால் இது வந்துட்டு ஒரு ட்ராவிங் பண்ணின மாதிரி இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறாங்க, நார்மல் ட்ராவிங். அப்படி ஹை லெவல் வரங்காட்டிலும் இருக்குது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அந்த ட்ராவிங் இதை பாருங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு எஃபெக்டையும் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த இதை உங்களோட வீடியோக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளுங்கள். இப்போ அடுத்தது பார்த்தோம் சொன்னால், இப்போ நம்மளுக்கு இந்த எஃபெக்ட் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களோட மவுஸில் லெஃப்ட் சைட் ப்ரெஸ் பண்ணியே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி டிலீட் பண்ணுங்கள். அந்த எஃபெக்டை உங்களுக்கு ஈஸியாக டிலீட் பண்ணி கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எலமெண்ட் கொடுத்துருக்கிறாங்க. எலமெண்ட் சொன்னால் அதில் ஒவ்வொரு லோகோ மாதிரி இருக்குது. நிறைய எலமெண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபில்மோரா யூஸ் பண்ணும்போது டவுன்லோட்
பண்ணாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஒரு எலமெண்ட்டை இங்கே எலமெண்ட்டை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம்னா ஜஸ்ட் பாருங்கள், அதை உங்களோட வீடியோ கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த எலமெண்ட் அப்படி வரும். அது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு ஐட சைஸும் வந்துட்டு முதல் யூஸ் பண்ணின மாதிரி உங்களுக்கு இப்படி சேஞ்ச் பண்ணலாம். அப்படி நிறைய எலமெண்ட் இருக்குது. ஒவ்வொரு எலமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுன்றதை நீங்கள் உங்களோட வீடியோ மூலமாக தெரிஞ்சு கொள்ளுங்கள். இப்போ அடுத்த இந்த வீடியோவுக்கு நம்ம ஒரு கலர் கரெக்ஷன் கொடுக்க போகிறோம். இது கலர் கரெக்ஷன். இதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ, ஆடியோ, கலர், மோஷன். இந்த கலரை கிளிக் பண்ணுங்கள். இந்த கலரை கிளிக் பண்ணி இதில் ஒவ்வொரு கலரையும் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இதில் கலரை நம்ம டெம்பரேச்சர் இப்படி உங்களோட வீடியோக்கு என்ன லுக் வேணுமோ அந்த லுக்கை வந்துட்டு நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு விரும்பிய மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இது வந்துட்டு பேசிக் திங்ஸ் தான். இந்த சாஃப்ட்வேர் filmora 9 இந்த பேசிக்கில் அவங்களால வெக் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இதுக்கு பிறகு வர நம்மளோட டியூட்டோரியல்ஸில் பர்ஃபெக்டாக வெக் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்கள் எல்லாம் இருக்குது. அது சம்மந்தமான எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் இந்த டியூட்டோரியல்ஸில் வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எடிட்டிங் சம்மந்தமான டியூட்டோரியல்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஒண்டர்ச்சேர் சம்மந்தமான அடுத்த வீடியோ நம்ம அடுத்த டியூட்டோரியல்ஸில் பார்க்கலாம்.